அன்பின் வாழ்த்துக்கள். இன்று சற்று காலதாமதமாகிவிட்டது. நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது நீதிமொழி புஸ்தகத்தினுடைய 79வது அத்தியாயம். இதுவரைக்கும் 78 செய்திகளை நீதிமொழி புஸ்தகத்தில் பேசியிருக்கிறோம். இது 79வது அத்தியாயம். ஊழியர்களுக்கு இது பயன்படும். அன்பு கூர்ந்து கேளுங்கள். முடிந்தால் உங்கள் திருச்சபையிலே நீங்களும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வசனம் தந்தார், அதை பேசுவடைய கூட்டம் மிகுதி. எனவே வசனம் அவருடையது. இல்லை, நீங்களும் பங்குதாரராய் மாற வேதம் சொல்லுவது, கர்த்தருடைய வசனத்தை பிரசித்தப்படுத்துவோம், கர்த்தருக்கேற்ற பலனை தருவார். இந்த நாளின் செய்தி 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அடுத்த வார்த்தை சொல்கிறேன். அந்த 9ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, அதாவது 9ஆம் வசனம், நீதிமானுக்குள்ள தயை உண்டு. கடந்த வாரத்தில் மூடரை பற்றி பேசினேன். இந்த வாரத்தில் நீதிமான்கள், அதாவது இந்த பூமியிலே நீதிமானாய் வாழ்வது கடினம், நீதிமானாய் இருப்பது கடினம். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நீதிமானுக்கு புகழ் வராது, பட்டங்கள் வராது, போர்வைகள் வராது, எதுவுமே வராது. ஆனால் நீ பாருங்க, துன்மார்க்கனுக்கு புகழ் இருக்கிறது, துன்மார்க்கனுக்கு பதவி இருக்கிறது, துன்மார்க்கனுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. நீதிமான்களுக்கு கூட்டமே கிடையாது. நீதிமான்கள் தனியாக தான் இருக்கணும். நீதிமானுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதும் இல்லை. இந்த பூமியில் அநீதியாய் வாழ்கிறவர்கள் நீதிமானாய் எண்ணப்படுகிறார்கள். நீதிமானாய் வாழ்கிறவர்கள் அநீதியாக எண்ணப்படுறாங்க. இன்றைக்கி நீதியாய் வாழ்வது ரொம்ப கடினம். நிறைய சவால்கள் உண்டு. அரசு துறையில் கடந்த நாட்களில் ஒரு செய்தியை வாசித்தேன். ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதர், அவர் ஒரு IAS அதிகாரி. அவர் சொல்லுகிறார், இதுவரை அவர் லஞ்சமே வாங்காதவர், ஒரு IAS அதிகாரி. 33 முறை அவர் பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாராம். அவருடைய கொஞ்சம் காலத்தில் 33 முறை அவருடைய சர்வீஸில் பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் கவனிங்க, தப்புன்னு சொன்னவர். கடந்த வாரத்தில் ஒரு பெரிய மருத்துவரோடு பேசினேன். அந்த அரசு மருத்துவமனைக்கு அவர் தான் இன்சார்ஜ், அவர் தான் தலைவர். அந்த அரசு மருத்துவமனைக்கு அவர் தான் தலைவர். நல்ல பதவி, செல்வாக்கு, அடிக்கடி தொலைக்காட்சிகளிலே வருகிறவர், ஆண்டுடைய பிள்ளை. ஒரு ஆராதனையும் கூட விடுறதில்லை. நான் கடந்த வாரத்தில்